இங்கிலீஷ் தெரிஞ்சா லாரி ஓட்டு, டிரைவர்களுக்கு ட்ரம்ப் வச்ச வேட்டு. அமெரிக்காவில் வாழும் லாரி டிரைவர்கள் கட்டாயம் ஆங்கிலம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற உத்தரவை டொனால்ட் ட்ரம்ப் போட்டுள்ளார். இதனால் இந்தியாவை சேர்ந்த சீக்கிய டிரைவர்கள் சிக்கலை சந்திக்க உள்ளனர். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்றதிலிருந்தே பல்வேறு அதிரடி அறிவிப்புகளை வெளியிட்டு வருகிறார். குறிப்பாக அமெரிக்கர்களுக்கே என்ற முழக்கத்தை முன்னிறுத்தி செயல்பட்டு வருகிறார். ட்ரம்பின் அறிவிப்புகள் உலக நாடுகளை சிக்கலில் ஆழ்த்தியுள்ளது. இந்தியர்கள் விசா ரத்து, சட்டவிரோத குடியேற்றம், பரஸ்பர வரி என பல விஷயங்களில் அமெரிக்க அரசு மூக்கை நுழைத்து வருகிறது. இதனால் டொனால்ட் ட்ரம்புக்கு சொந்த நாட்டிலே எதிர்ப்பு கிளம்பியுள்ளதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் டொனால்ட் ட்ரம்ப் புதிய உத்தரவு ஒன்றை போட்டுள்ளார். அதன்படி அமெரிக்காவில் லாரி ஓட்டும் டிரைவர்கள் ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும் என கூறியுள்ளார். அதாவது ஆங்கிலம் கண்டிப்பாக அவர்களுக்கு தெரிந்து இருக்க வேண்டுமாம். அமெரிக்க லாரி ஓட்டுநர்கள், பயணிகள் மற்றும் பிறரின் பாதுகாப்பை உறுதி செய்ய எனது நிர்வாகம் சட்டத்தை அமல்படுத்தும் என கூறியுள்ளார். இந்த உத்தரவில் வெளிநாட்டு வாழ் அமெரிக்க டிரைவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என கூறப்படுகிறது. குறிப்பாக அமெரிக்காவில் டிரைவர்களாக உள்ள சீக்கியர்கள் இந்த உத்தரவால் சிக்கலை சந்திக்க உள்ளனர். இதனால் ட்ரம்புக்கு டிரைவர்கள் சங்கங்கள் தரப்பில் எதிர்ப்பு கிளம்பியுள்ளது. மேலும் சீக்கிய டிரைவர்கள் போராட்டங்களை கையில் எடுத்துள்ளனர். இதற்கு காரணம் 1.50 லட்சம் சீக்கியர்கள் அமெரிக்காவில் டிரைவர்களாக பணி செய்து வருகின்றனர். இதில் 30,000 பேர் கடந்த 2016க்கு பிறகு டிரைவர் ஆனார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது.